السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே வரலாற்றை அறிவதற்கு முன்னால் நபிமார்களுக்குரிய இலக்கணங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியிலே இறுதியாக நாம் அறிந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவனால் தூதர்களாக அனுப்பப்படக்கூடியவர்களுக்கு வேதத்தை மாத்திரம் வழங்கி அதை மக்களிடத்திலே கொடுக்கின்ற பொறுப்பை மட்டும் அல்லாஹ் சுமத்தவில்லை, மாறாக வேதத்திற்கு விளக்கம் அளிக்கிற பொறுப்பையும் வேதத்தில் கூறப்பட்டபடி வாழ்ந்து காட்டுகிற பொறுப்பையும் சேர்த்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒப்படைத்திருக்கிறான் என்பதற்கு பல சான்றுகளை நாம் நேற்றும் நேற்றைய முன்தினமும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக வேறு சில சான்றுகளை பார்ப்போம். திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்திலே 129வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், ரப்பனா, எங்கள் இறைவா, வபாஸு ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இவர்களுக்காக இவர்களில் இருந்து ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக, யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, அந்த தூதர் உன்னுடைய வசனங்களை இவர்களுக்கு ஓதி காட்டுவார், ஒரு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுத் தருவார், ஒரு ஜக்கீஹிம், அவர்களை பரிசுத்தமாக்குவார், அப்படி ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக, நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களையும் மனைவி அவர்களையும் அந்த பாலைவன பெருவழியிலே குடியமர்த்திவிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. இவங்கள இருந்து ஒரு தூதரை அனுப்பணும், அந்த தூதர் என்ன செய்யணும் என்று கேட்டால், உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டணும். என்னென்னலாம் செய்யணும்னு கேட்கிறான்னு பாருங்க. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, இறைவா ஒரு தூதரை அனுப்புங்கிறாங்க. அந்த தூதர் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றாங்க பாருங்க. யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, நீ அனுப்புகிற தூதர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். வசனங்களை ஓதி காட்டுறது, வேதத்தை ஓதி காட்டுவது. ஓதி காட்டுறது மட்டும் பத்தாதான், ஒரு அல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை அவர்களுக்கு கற்றும் கொடுக்க வேண்டும். நீ அனுப்புகிற தூதர் வசனங்களை ஓதியும் காட்ட வேண்டும், வேதத்தை கற்றும் கொடுக்க வேண்டும் என்று 2 விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். முதல்ல, இப்ப வசனங்களை ஓதி காட்டின உடனே உங்களுக்கு தாய்மொழி அரபி தானே, அரபி ஓதி காட்டின உடனே உங்களுக்கு விளங்கிடும். அப்புறம் கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? வசனங்களை ஓதி காட்டுவாரு, அப்புறமேல வேதத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. அப்படி ஒரு தூதர் அனுப்பு. அதோடு நிக்க கூடாதான், ஒரு ஜக்கீஹிம், அவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவார். அவர்களுடைய கசடுகளை எல்லாம் நீக்கி அவர்களை சரியான வழியில் நடத்தி செல்வாரு, தூய்மைப்படுத்துவாரு. அப்படி ஒரு தூதரை அனுப்புன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அதனுடைய எதிரொலியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரா வந்தாங்க. இத கூட சொல்லி போடுவாங்க, இது துஆ தான். அவர் கேட்டார் துஆ, அல்லாஹ் அப்படித்தான் செஞ்சாங்க. ஆதாரம் இருக்குதா? அவர் கேட்டிருக்காரு, வேதத்தை ஓதுவாரு, அப்புறம் கற்றுக் கொடுப்பாருன்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் அது அல்லாஹ் சொல்றதை நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்ராஹிம் நபி துஆ விட்டுருவோம். அல்லாஹ் இது பற்றி ஏதாவது இது மாதிரி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அதே 2வது அத்தியாயத்தில் பக்ராவுல 151வது வசனத்தில் அழகான ஒவ்வொரு சொல்லையும் பொறுக்கி எடுத்து போட்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன், உங்களிடத்தில் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். மின்கும், உங்களில் இருந்தேதான், வெளியிலிருந்து இறக்குமதி செய்யல, உங்களை சேர்ந்த ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பினோம்.
அந்த தூதர் என்ன செய்வாரு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் சொல்றான், நாம் அனுப்பினோம்னு சொல்லி. எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நமது வசனங்களை உங்களுக்கு அவர் ஓதி காண்பிப்பார். உங்களுக்கு நான் அனுப்பின அந்த முகமதுங்கிற தூதர் இருக்கிறாரே இவரு எனது வசனங்களை, அதாவது வேதத்தை ஓதி காட்டுவாரு. ஓதி காட்டுவார்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட்ட வேதத்தை வாங்கி மக்களுக்கு வாசி காட்டிடுவாரு. அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதோட நிப்பாட்டி இருப்பான். ஓதி காட்டிவிட்டு சக்கிக்கும், உங்களை பண்படுத்துவார். உங்களை என்ன செய்வார்? அவரு பக்குவப்படுத்துவார், பண்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார். அதோட நிக்க மாட்டாராம். ஒரு அல்லிமுக்குமுல் கிதாப், அந்த வேதத்தை உங்களுக்கு கற்றும் தருவார். ஓதியும் காட்டுவாரு, கற்றும் தருவாரு அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப ஓதி காட்டுவாருக்கு அர்த்தம் நமக்கு வழங்குது. என்ன வழங்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி காட்டியாச்சு. கற்று தருவாருங்கிறான். அது என்னது? எழுத்த கற்று தருவாரா? அவருக்கு எழுதவே தெரியாது. எழுத்த கற்று தருவதை அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபு மொழி எழுத்த கற்று தர நாலேஜ் அல்லாஹ் கொடுக்கல. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். நீ உமது வழக்கரத்தால் எழுதக்கூடியவராக இல்லை, இனி உலா தகுத்து நீ யமீனிக்க, இனிமேலும் உனது வழக்கரத்தால் எழுத மாட்டீருன்றான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அந்த எழுதுகிற ஆற்றலை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் உம்மியாகத்தான் இருந்தார்கள். உம்மின்னா கை குழந்தை. உம்மின்னா என்ன அர்த்தம்? உம்முண்டா அம்மான்னு அர்த்தம். தாய், தாயோடவே சார்ந்திருக்கிற குழந்தையை உம்மின்னு சொல்லுவாங்க, கை குழந்தைய. அப்ப கை குழந்தை எழுத படிக்க தெரியாம இருக்கிறார், அந்த தகுதியில் இருக்கிறதுனால அதை உம்மின்னு சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் டைட்டில் என்னன்னு கேட்டா யத்தபீஉன ரசூலன் நபியல் உம்மிய, நபியாகிய ரசூலாகிய உம்மியாகிய இவரை பின்பற்றுகிறார்கள் என்று உம்மிங்கிற டைட்டில சமுதாயத்துக்கும் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த டைட்டில் எல்லாம் கொடுக்கிறான், உம்மிங்கிறத. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுத படிக்க தெரியாது, அதை கற்றுக் கொடுக்க போறது இல்ல. இது அடிப்பு, இது பேண்ட் கற்றுக் கொடுப்பாரா? அதை கற்றுக் கொடுக்கறது அல்ல. வேதத்தை வாசித்து காட்டுவாரு, அப்புறம் வேதத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு சொன்னா அதற்கான விளக்கத்தை தர்றதுன்னு அர்த்தம். வேதத்தை கற்றுக் கொடுப்பாருக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? வாசிச்சு காட்டின உடனே நம்மள மாதிரி வேற மொழிக்காரங்க கூட மொழிபெயர்த்து சொல்லுவாருன்னா வச்சுக்கலாம். வேற பாஷை பேசுற மக்கள் நபிகள் நாயகம் சந்திக்கவே இல்லை. அவங்க சந்திச்சதெல்லாம் யாரத்தான்? அரபு மொழி பேசுற மக்களை தான் சந்திச்சாங்க. அவங்களுடைய மொழி அரபு மொழி. யாரை சந்திச்சார்களோ அவங்க மொழி அரபு மொழி. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசி காட்டணும் உங்களுக்கு விளங்கிக்கிறோம். சரிங்க, முடிஞ்ச வேலை, உங்க வேலை முடிஞ்சு போங்க அப்படின்னு நல்லா விட்டானா வாசித்தும் காட்டுவாரு, அப்புறம் வேதத்தை கற்றும் தருவாரு. ரெண்டு வேலை எல்லாம் கொடுக்குறான். அப்ப கற்று தருவாரு என்பதற்கு என்ன வழக்கம்? வேஸ்டா எல்லாம் சொல்றான சும்மா. கற்று தருவார் என்ன அர்த்தம்? அதுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் தருவாரு, அதுல உள்ள சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தி காட்டுவாரு, மூடலாக சொன்ன விஷயத்திற்கு தெளிவுபடுத்துவாரு. ஒரு மூடலா சொல்லியிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் வியாக்கியானம் கொடுப்பாரு. அதானே அதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியும். வேற என்ன அர்த்தம் கொடுக்க முடியும்? அப்ப இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்புவது வேதத்தை வாசித்து காட்டுவதற்கு அனுப்புகிறான். அந்த வேதத்திற்கு விளக்கம் தருகிற பொறுப்பையும் சேர்த்து கொடுத்துத்தான் அனுப்புகிறான். அப்ப வேதம் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன், தூதர் தர்ற விளக்கத்தை எடுத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் அவர்கள் வேதத்தை தான் மறுக்கிறாங்க. வேதம் தான் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு வேலைக்கு அனுப்புனேன்னு சொல்லுது. அவர் ரெண்டு வேலைக்கு அல்லாஹ் அனுப்புனாலும் நான் ஒன்னதான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு இதை விட ஒரு நிராகரிப்பு, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரிக்கிற போக்கு இருக்க முடியாது. அது மாதிரி இல்லாம அதோடு நிப்பாட்டல அல்லாஹ் அந்த வசனத்திலேயே அல்லிமுக்கும், மேலும் உங்களுக்கு கற்றுத்தருவார், மாலம் தக்குனு தாளமும், நீங்கள் தெரியாமல் இருந்ததையும் கற்றுத் தருவாரு. இந்த ரசூலுக்கு நான் அனுப்பின ரசூல் டியூட்டி என்னன்னு கேட்டா எவ்வளவு சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் ஒரு டியூட்டி சொல்லல. எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நமது வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவாரு, சக்கிக்கும், உங்களை பண்படுத்துவாரு, அல்லிமுக்குமுல் கிதாப, வேதத்தை உங்களுக்கு கற்றுத் தருவாரு, ஒல் ஹிக்மத்த, ஞானத்தை கற்றுத் தருவாரு. அப்புறமே என்ன செய்வாருன்னு கேட்டா அல்லிமுக்கும் மாலம் தக்குனு தாளமும், நீங்கள் அறியாமல் இருக்கிற விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுத் தருவாரு. 5 வேலை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்புனது 5 வேலையை கொடுத்து அனுப்புனேன் என்று 2வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் சொல்கிறார். அப்ப இறை தூதர்களுடைய வேலை புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கிற வேலை இல்ல. இதெல்லாம் விளங்கிக்கணும். எந்த இறை தூதருக்கும் அது கொடுக்கறதுக்கு வர்றது இல்ல. புஸ்தகத்தை வானத்திலிருந்து போட்டிருப்பாங்க, இல்லாட்டி விளக்கணும், நடைமுறைப்படுத்தி காட்டணும், சந்தேகங்களை தீர்க்கணும். அதுதான் நோக்கம். இதே மாதிரியான கருத்தை 3வது அத்தியாயத்தில் ஆல இம்ரான்ல
164வது வசனத்துல இது பெரிய அருள்னு வேற சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பெரிய அருள் புரிந்து விட்டான். எதனால் அருள் புரிந்தான் தெரியுமா? இது பாதபீஹும் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்பி, அந்த தூதர் என்ன பண்றாருன்னு கேட்டா, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். ஒய் ஸக்கீஹிம், அவர்களை பண்படுத்துகிறார். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றும் தருகிறார். இப்படி ஒரு தூதரை அனுப்பிய விஷயத்துல அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்து விட்டான். பெரிய அருள் இது உங்களுக்கு. நான் எப்படி அருள் புரிஞ்சிருக்கிறேன்? சும்மா தூதரை மட்டும் அனுப்பி வைக்கல, புஸ்தகத்தை மட்டும் கொடுத்து விடல, தூதரை அனுப்பி வசனத்தை ஓதியும் காட்டுறாரு, அப்புறம் விளக்கமும் தருகிறாரு, உங்களை பண்படுத்தவும் செய்கிறாரு, ஞானத்தை வேற உங்களுக்கு தனியா தர்றாரு. இப்படி ஒரு தூதரை அனுப்பியதுதான் உங்களுக்கு செய்த அருள். அல்லாஹ் 4 அருள் செஞ்சிருக்காங்கறா. புஸ்தகத்தை தர்ற அருள் மட்டும்தான் எனக்கு வேணும், மீதி 3 அருள் வேண்டியது இல்லைங்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும் அர்த்தப்ப அல்லாஹ் 4 அருள் 4 சொல்லிட்டு 4ம் பெரிய அருள்ங்கிறான். புஸ்தகத்தை தந்தார்ல, புஸ்தகத்தை மட்டும் விட, ஆள் அவரை தள்ளி விடு, புஸ்தகத்தை மட்டும் கொண்டா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது இதை விட குர்ஆனை நிராகரிப்பு, இதை விட அல்லாஹ்வை நிராகரிப்பு, இதை விட வேதத்தை நிராகரிப்பு வேற என்ன இருக்க முடியும்? அதனால அல்லாஹ் காஃபிர் தான். அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மத்தியில யார் பாரபட்சம் காட்டுகிறார்களோ உலாயிகஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் தான் மெய்யாகவே காஃபிர்கள். நம்ம முந்தின நாள் சொன்னோம் இல்லையா, அந்த வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துவதற்கு காரணம் இப்படி போயிடுறாங்க. ஒன்னாச்சா. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சூரத்துல் ஜும்மாவுல 62வது அத்தியாயத்துல 2வது வசனத்திலையும் இதே கருத்தை சொல்றான். எப்படி சொல்றான்? ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூலன், அவன்தான் உம்மி சமுதாயத்தில் எழுத படிக்க பெரிய சமுதாயத்தில் தெரியாத சமுதாயத்தில் ஒரு தூதரை அனுப்பினான். அவர் என்ன செய்கிறார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனது வசனங்களை அவர்களுக்கு ஓதியும் காட்டுகிறார். ஒய் ஸக்கீஹிம், அவர்களை பண்படுத்தவும் செய்கிறார். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றும் தருகிறார். ஒய் இன்கானு மின் கப்ல லஃபீ லலாலி முபீன், இதற்கு முன்னால் பகிரங்க வழிகேட்டில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி வேதத்தை ஓதி காட்டி கற்றும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்தாரு. அப்படி ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான், அவன் தான் அனுப்பினான் என்று 62வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதெல்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புறது முதல்ல சொன்னா கிதாபையும் கொடுத்தேன், ஹிக்மத்தையும் கொடுத்தேன், 2 கொடுத்தேன். இன்னும் சில வசனத்துல எல்லாம் சொல்றான், கிதாபையும் கொடுத்திருக்கிறேன், ஹுக்குமையும் கொடுத்தேன், அதிகாரத்தையும் கொடுத்தேங்கிறான். இன்னும் சில வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு வாய்ச்ச வசனத்துல சொல்லி காட்டுறான், வேதத்தை வாசிச்சியும் காட்டுவாரு, அதை கற்றும் தருவார், ஞானத்தையும் கற்று தருவார், தெரியாதையும் கற்று தருவார், உங்களை பண்படுத்தவும் செய்வார். இவ்வளவு வேலையும் செய்யக்கூடிய வேலைக்காக தூதர்களை நான் அனுப்பி இருக்கிறேன் என்று. அப்ப தூதர்கள் எதற்கு அனுப்பப்பட்டார்கள் அடிப்படை விளங்காததுதான் இந்த பல வழிகட்ட குரூப்புகள் உருவாவதற்கு அடிப்படை. தூதர்களுக்கு ஒரு விளங்கவே இல்லை. தூதர் எதுக்குப்பா வர்றாங்க? புத்தகம் தர்றதுக்கா அப்படின்னு விளங்கிட்டாங்க பெரும்பாலான அந்த வழிகட்ட கூட்டத்தில் உள்ளவங்க. அதான் அடிப்படையான காரணம். இது ஒரு பாயிண்ட். இந்த வகையில பார்க்கும் பொழுது தூதர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. புஸ்தகத்தை தர வேலை மட்டும் இல்ல, அதை செஞ்சு காட்டுற வேலை, நடைமுறைப்படுத்தி காட்டுற வேலை எல்லாம் இருக்குது என்பதை இதுல இருந்து விளங்கிக்கிறீங்க. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ரொம்ப தெளிவாக மற்ற வியாக்கியானம் விளக்க உரையெல்லாம் தேவையில்லாம எதற்கு தூதரை அனுப்பி இருக்கிறோம், எதற்கு அவருக்கு வேதத்தை கொடுத்து அனுப்புகிறோம் என்பதை சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எல்லா தூதர்களுக்கும் உள்ளதுதான். அப்ப ஒமா அர்சல்னா மின் கபலிக்க, உமக்கு முன்னர் இல்லா ரிஜாலன், ஆண்களையே நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம், ஆண்களை தவிர யாரையும் அனுப்பியதில்லை. அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். ஆண்களை தான் அனுப்பியிருக்கிறோம். முந்தைய சமுதாயத்தில் வேணா விசாரிச்சு பாருங்க, பெண்கள் வந்திருக்காங்களான்னு. பில் பையினாத்தி ஒரு சுபரி, தெளிவான சான்றுகளுடனும் ஏடுகளுடனும் தூதர்களை அனுப்பினோம். இது 43 16:43 16:44 அடுத்த வசனத்துல அன்சல்னா இலைக்க ஸிக்ர, உமக்கு இந்த அறிவுரையை இறக்கி இருக்கிறோம். அன்சல்னா நாம் இறக்கி இருக்கிறோம், இலைக்க உமக்கு, உமக்கு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமக்கு நாம் இந்த இந்த அறிவுரை, இந்த அறிவுரையை இறக்கி இருக்கிறோம். எதற்கு இறக்கி இருக்கிறோம் என்றால், லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம், மக்களுக்காக எது இறக்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அதை
மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும் என்பதற்காக, லித்து பையின நீர் விளக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு கொடுக்கல, விளக்க வேண்டும் என்பதற்கு தான் உனக்கு தந்திருக்கிறேன். வாங்கிட்டு போய் கொடுக்கிற வரைக்கும் உனக்கு தரல, போஸ்ட்மேனாக உன்னை நான் அனுப்பலங்கிறான். உனக்கு இந்த அறிவுரையை தந்திருக்கிறேன். எதற்கு உனக்கு தந்தேன் என்றால் லித்து பையின நீ விளக்க வேண்டும், முகமதே நீ விளக்க வேண்டும், லின்னாசி மக்களுக்கு நீ விளக்க வேண்டும், மா நுசில இலைஹிம் அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும், வல அல்லஹும் யதஃபக்கரூன் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும். குர்ஆனுக்கு வேதம் அது 2 அம்சத்துல அடங்கியிருக்கும். 2 அம்சம் இருக்கு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா என்ன 2 அம்சம் கேட்டா, வாசிச்சவனே விளங்கும் சில வசனம். ரசூலுல்லாஹ் விளக்கமே சொல்ல வேண்டியது இல்ல. ஒரு அரபி தெரிஞ்சு காபிர் முஸ்லீம் ஆயுமே இருக்க வேண்டிய தேவையில்லை. அரபு மொழி மட்டும் தெரியும், அவன் படிச்சா கூட விளங்கிடும். அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ். என்ன விளக்கன்னு கேட்பானா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு விளங்கத்தான் தெரியும். அல்லாஹ் போன அல்லாஹ் சரி, அது விளங்குதா இல்லையா? சொல்லிட்டாது. இதுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் அரபியில படிக்கிறான், இஸ்லாமிய அடிப்படையே தெரியாது, திருடாதேன்னு ஒரு வார்த்தை அர்த்தம் தெரியாது அவருக்கு, விளங்கிக்கிறமாறுல. அப்ப திருடக்கூடிய ஆண்களானாலும் பெண்களானாலும் கையை வெட்டுங்க இன்னும் வசனம் இருக்கு. இதை படிக்கிறான் ஒருத்தன். ஓ திருடுனா ஆம்பளை திருடினாலும் பொம்பளை திருடினா இது யார் விளக்கமா கொடுக்கணும்? ஒருவரும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கம் கொடுக்க தேவையில்லை, வேற யாருடைய தப்சீரும் தேவையில்லை. பார்த்தவன விளங்கக்கூடிய வசனங்கள் அது ஒரு பாதிக்கு நெருக்கமா இருக்குது திருக்குறான்ல. யாரும் எந்த வியாக்கியானம் தேவையில்லை, அர்த்தம் மட்டும் கரெக்டா செஞ்சுட்டா விளங்கிடும். இது ஒரு விஷயம். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, அது விளக்கம் தந்தா தான் வழங்கும். அதுக்கு தான் 2 சொல்றான். இந்த வேதத்தை உனக்கு தந்திருக்கிறோம், 1 நீ விளக்கணும், 2 அவங்க சிந்திக்கணும். அப்ப அவங்களே சிந்திச்சு விளங்கக்கூடிய வசனங்களும் குர்ஆனில் இருக்கின்றன, நீ விளக்கித்தான் விளங்க வேண்டிய விஷயங்களும் குர்ஆனில் இருக்கின்றன. அதே கைவெற்ற ஆயத்தை எடுத்துக்கிறோமே, திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டுங்கள் இருக்குது, அறுத்த வழங்கிறது. கை என்ன இது வரைக்கும் இருக்கு, கை எங்க வெட்டுறது? இங்கேயா 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 எங்க வெட்டினாலும் கைதானுங்க. அல்லாஹ் சொல்ற கையை வெட்டுங்கிறான். ஆனா கையை வெட்டுங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வழங்கினா என்ன ஆகுறதுங்கிறான். இத ஒரு ரூல்ஸ் இல்லாம வியாக்கியானம் இல்லாம விட்டா ஒருவன் என்ன செய்வான்? நான் இது வரைக்கும் தான் வெட்டுவேன், நான் ஒருத்தருவான், அவனு நானும் குர்ஆனை பின்பற்றுவேமா. இன்னொரு அவன் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் வழக்கம் தேவையில்லைன்னு போனவன் கையின்னா ஒரு பாதியால் வரணும்ல, இவ்வளவு பாதி வெட்டணும், அப்பதான் நியாயம். இவ்வளவு பெரிய கையில இவ்வளவு வெட்டினா கையாகுமா அது அப்படிமா. இன்னொருத்த என்ன செய்வான்? கையில் தானே வந்திருக்கு, கையில மொத்தம் தானே, மொத்தமா எடுத்துருவான் இன்னொருத்தன். சரி வலது கையா இடது கையா, கையில் தானே வந்திருக்குது, ஒரு திருடா 2 கையை வெட்டி போடுறதா, ஒரு கை இப்படின்னா ஒரு 9 கருத்து வருமா வராதா? அப்ப ஏதாவது ஒரு விளக்கம் வேணுமா வேணாமா இருக்கு. நீனா கற்பனை பண்ணிக்கிறத விட அதை கொண்டு வந்தவருடைய விளக்கத்தை ஏத்துக்கிற வேண்டியானப்பா. நீனா ஆளாளுக்கு சொல்லிட்டு நீ பிரிஞ்சு நாசமாட போயிருவ. ஒருத்தன் இப்படிமா, ஒருத்தன் இப்படிமா, ஒருத்தன் இப்படிமா, இல்ல இந்த கைமா இந்த கைமா, இல்ல 2 கைமா, ஒருத்தன் இன்னொருத்தன் செய்வான் 2 கையும் சேர்த்தா விட்டு ஒரு திருடுனா 2 கையுமே இருக்க கூடாது அப்படின்னு என்ன செய்வான்? சரி வாய்ப்பு இருக்குல்ல, கைகளை வெட்டுங்கள் தானே இருக்குது. அப்ப எதுக்கு சொல்றேன்னா அர்த்தம் வழங்கு. திருடக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் கைகளை வெட்டுங்கள், அர்த்தம் வழங்கு. கையை வெட்டுல என் கையில என்னங்கிறது போனீங்களா முடியாது. கையில என்ன கைங்கிறது எல்லா இதையும் கைங்கிற வழக்கம் இருக்குது, இதையும் கைங்கிற வழக்கம் இருக்கு, மொத்தத்தையும் கைங்கிற வழக்கம் இருக்குது. பேச்சு வழக்கல வழங்குதா? உங்களுக்குள்ள காயம் பட்டுருச்சு, கையில காயம் தான் சொல்லுவோம், கை அறுத்துட்டான்னு சொல்லுவோம், வழங்குதா? அப்படி இங்க அர்த்தம் கைன்னு தான் சொல்லுவோம், எல்லாம் கை தானே. அப்ப இது நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பாதி விஷயங்கள் கேட்டவுடனே வழங்கிக் கொள்ளும், பாதி விஷயங்கள் ஒரு விளக்கணும். எவர் கொண்டு வந்தால் அவர் தான் வளர்க்கணும். நம்மளா விளங்குறதை விட அவர் இதான இதுன்னு போ, நீ ஆளாளுக்கு சொல்ற கேட்கறதுக்கு கொண்டு வந்து ஒரு விளக்கத்தை நான் ஏத்துட்டு போறேன். யூனிஃபார்மா ஒற்றுமையாவது இருப்போம்ல, ஒரு கருத்துல வந்துருவோம்ல, அதான் விஷயம். இந்த ஆயத்தை பார்த்தா உங்களுக்கு அழகா விளங்கும். என்ன விளங்குது? லித்துபையின லின்னாசி வ அன்ஸல்னா இலைக்க ஸிக்ர. இந்த அறிவுரையை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். லித்துபையின லின்னாசி மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும், மா நுஸில இலைஹிம் அவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவும், வல அல்லஹும் யதஃபக்கரூன் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் உமக்கு தந்திருக்கிறேன். அப்ப அவர்களை சிந்திச்சு வழங்கிக் கொள்ளலாம், நீ விளக்கி வழங்கிக் கொள்ளலாம். 2 அம்சம் இருக்கிறது, 2ம் சேர்ந்தா தான் அது கரெக்டான விளக்கம். இல்லாம நான் மேல வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு நிப்பேன்னா நாசமா தான் போகணும். வழங்குதுல. அப்ப நபிகள் நாயகத்தை தந்ததே இருக்குங்கிறான்ல, உனக்கு தந்து அனுப்புனத இல்லன்னா ஆள்கிட்ட இது கொடுத்து விடணும், தூக்கி போட்டு விட்டு போயிடலாமா புத்தகத்தை? உங்ககிட்ட தந்து விட்டுருக்கனே, கொண்டு குடுக்குற வேலையை நீ படிக்கிறாத,
விளக்கிட்டு வரணும். உன்கிட்ட வந்து புஸ்தகத்தை கொண்டு ஒப்படைக்கிறது கொண்டு தரவில்லை, விளக்குவதற்கு தந்திருக்கிறேன். அப்படின்னா அந்த விளக்கம் எங்க பார்க்க விளக்கம் வேணாமாப்பா? அல்ல விளக்குறதுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்றான், அனுப்பியிருக்கேங்கிறான். வேதம் இந்த இருக்குது, அவர் விளக்குனது எங்க? அது எங்க காட்டு? விளக்குனது காட்டுங்க. அவர் விளக்குறதுக்கு தான் அனுப்பி இருக்கிறான். அவருடைய விளக்கம் வேணும் தானே? அந்த விளக்கம் எங்க? நபிகள் நாயகத்தினுடைய ஹதீசுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அருக்கு விளக்கம் காட்டிடுவாங்க. அதான் வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அது விளக்கத்தை காட்டுப்பா. அல்ல எதுக்கு தூதர் அனுப்புறாங்கிறானோ அது இந்த காட்டு விளக்கண்டா என்ன சொல்லு சொல்ல இடம். அப்போ சொல்ல என்ன செய்வாங்க? புராண மறுக்கிறேன், இந்த ஆயத்தை நான் மறுக்கிறேங்கிற சொல்ல மாட்டாங்க, மறுப்பாங்க. மறுக்கிறதுக்கு அந்த மாதிரி உளறி எதையாவது சமாளிச்சு கேட்டாலும் சிரிப்பு வர்ற மாதிரி தத்துவத்தெல்லாம் சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே மறுத்துக் கொள்வார்கள். அதை பார்க்கிறோம். இதே மாதிரி 16வது அத்தியாயத்தில் அதே சூறாவுடைய ஒரு 20 வசனம் கழிச்சு 64 வசனத்துல 44 எப்படி சொல்றான், 64வது வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா இது அதை விட அழுத்தம் கூடி சொல்றான். அதாவது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றதை விட அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்றது அழுத்தம் கூட தானே. அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறானா இல்லையாங்கிறத பத்தி பேசல. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிறாங்கிறது இருக்குது, வேற எந்த தெய்வம் இல்லைங்கிறது ரெண்டு அர்த்தம் வந்துருது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஸ்டைல்ல சொல்றான். 16:64 என்ன சொல்றான்னு கேட்டா ஒமா அன்சல்னா அலைக்கல் கிதாப், இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளவில்லை, இறக்கவில்லை, இல்லாலி துபையினலகும், நீ அவர்களுக்கு விளக்குவதற்காகவே தவிர நான் இறக்கவில்லை. நீ விளக்குறதுக்கு தான் உனக்கு அனுப்பின, வேற எந்த காரணத்துக்காக வேண்டி நான் உனக்கு இந்த வேதத்தை தரவே இல்லைங்கிறான். லித்து பையின பயான் பண்ணுவதற்கு, லித்து பையினு ரெண்டு இடத்துலயும் சொல்றானே, அது பயான்ங்கிற சொல்ல இருந்து வந்தது. பயான்னா என்ன? பயான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச அரபு மொழி சொல்லா இருந்தாலும் நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு சொல்லு பயான்ங்கிறது. பயான் சொன்னா ஒரு வாசிச்சு விட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கிற விளக்கத்துக்கு பேர் தான் பயான்ங்கிறது. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ற விளக்கத்துக்கு தான் பயான் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் யூஸ் பண்றோம். நீ வேதத்தை வாசிச்சு காட்டுறது மட்டும் இல்லமா, உன்னால லித்து பையின நீ அந்த மக்களுக்கு பயான் பண்ணணும், நீ அவங்களுக்கு அதை விளக்கணும், தெளிவுபடுத்தணும். அதுக்குதான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். 16:64 எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுதும் இறை தூதர்களுடைய வேலை விளக்குவதும் தான். அவங்களுடைய விளக்கமும் நமக்கு தேவை. அவங்க விளக்கம் இல்லாமல் இறை வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. முடியும் என்று இருந்தால் விளக்கம் தேவை என்று சொல்ல மாட்டான். முடியும் அதுவே விளங்கிக் கொள்ளும் என்று இருந்தால் உன்னுடைய விளக்கம் தேவை என்று சொல்லுவானா? நீ விளக்கித்தான் ஆகணும், அதுக்குத்தான் அனுப்பின சொல்லுவானா? இன்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இறை தூதர்களுடைய பணி என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது மாத்திரம் இதே மாதிரியான கருத்துப்பட இன்னொரு வசனத்தில் 4வது அத்தியாயத்தில் 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், சத்தியத்தோடு உண்மையோடு உமக்கு இந்த வேதத்தை நாம் அருள் இருக்கிறோம். எதற்கு அருள் இருக்கிறோம் என்றால் லித்தஹக்கும பைனன் நாசி, மக்கள் மத்தியிலே நீ தீர்ப்பளிக்க வேண்டும். உனக்கு இந்த வேதத்தை அருள் இருக்கிறேன், மக்கள் மத்தியிலே நீ தீர்ப்பளிக்க வேண்டும். எதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும்? பிமா அராக்கல்லாஹு, அல்லாஹு உனக்கு எதை காண்பித்து தருவானோ அதை கொண்டு தீர்ப்பளிக்கணும். அல்லாஹ் என்னமோ காண்பித்து தருவான ஒரு வழக்கத்தை, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு காண்பித்து தருவேனே அதை கொண்டு நீ தீர்ப்பளிக்க வேண்டும். அதுக்கு தான் உனக்கு வேதத்தை தந்திருக்கிறாங்கிறான். அப்ப வேதத்தை தந்து விட்டு வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கணும் அல்லாஹ் சொல்லல. வேதத்தை உனக்கு தந்திருக்கிறேன், நான் காண்பித்து தருவதை கொண்டு நீ தீர்ப்பளிக்க வேண்டும். நான் உனக்கு கற்றுத் தருவதை கொண்டு நீ தீர்ப்பளிக்க வேண்டும். நான் உனக்கு காட்டித் தருவதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும். அறாண்ட காட்டித் தருவது, கற்றுத் தருவது, சொல்லித் தருவது. அப்ப நான் கற்றுத் தருவதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்குத்தான் உனக்கு அனுப்பியிருக்கிறேன். பிமா அராக்கல்லா, அல்லாஹ் உனக்கு எதை கற்றுத் தருகிறானோ, காட்டித் தருகிறானோ, சொல்லித் தருகிறானோ அதன் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு எதை காட்டித் தருவேன், நான் உனக்கு விளக்கத்தை சொல்லித் தருவேன் அப்படிங்கிற 4வது அத்தியாயத்தில் 105வது வசனத்தில் இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆன்ல முதல் அருளப்பட்ட ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும். முதல் அருளப்பட்ட சூரா எது, முதல் அருளப்பட்ட வசனம் எது என்று நமக்கு தெரியும். சூரத்து அலக், அலக்குங்கிற சூரா, இக்ராங்கிற சூரா தான் அருளப்பட்டுச்சு. அதுல முதல் சூறாவிலேயே அந்த பவர் அல்லாஹ் கொடுத்துறான். முதல் சூரா என்ன பண்றான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மை படைத்த உமது இறைவன் பெயரால், படைத்த உமது இறைவன் பெயரால் ஓதுவீராக சொல்லு. படைத்த ஓதுறதுல சொல்லுன்னு அர்த்தம். படைத்த உமது இறைவன் பெயரால் சொல்லு.
அவன் தான் வந்து அந்த சினை முட்டையிலிருந்து மனிதனை படைத்தான். மேலும் சொல்வீராக உமது இறைவன் மரியாதைக்குரியவன். இவ்வளவுதான் இந்த 5 வசனம் தான் இறங்கியிருக்கு. என்னத்தை சொல்ல சொல்றான் அல்லாஹ்? உமது இறைவன் பெயரால் சொல்ல என்னத்தை போய் சொல்றது? பிரச்சாரம் பண்ணுகிற பொறுப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். என்ன சொல்றது விஷயம் இருக்காதுல, ஓதுவீராக மட்டும்தான் இருக்கே தவிர என்னத்தை ஓதுறதுக்கு என்ன இருக்குங்க? ஓதுவீராக சொல்றான். என்னத்தை ஓதுறது? இதையே தான் சொல்ல திருப்பி சொல்லிக்கிட்டாங்களே தவிர என்னத்தை ஓத சொன்னா உன்னையுமே ஓத சொல்லல. அது என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ் வந்து அதிகாரத்தை கொடுக்குறான். உமது இறைவன் பெயரா இப்ப சொல்லு, எடுத்து ஓது. அதாவது எடுத்து ஓதுகிற விஷயங்கள் இங்க போட்டுவான்னு அர்த்தம். உமது இறைவன் பெயரால எடுத்து, அதுதான் நபிகள் நான் சொன்னாங்க எனக்கு ஓத தெரியாதுன்றாங்களே, இதையே திருப்பி சொல்றதா தெரியாதும்பாங்க. நான் சொல்றேன் 7-3-10 எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? 7-3-10 சொல்லுங்க. நபிகள் நான் என்ன பண்றாங்க, ஓதுனவன எண்ணத்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. இதையே திருப்பி சொல்லுவது நோக்கமல்ல. இது நபிகள் நாயகம் இதையே திருப்பி சொல்வதுதான் எனக்கு அர்த்தமா இருந்தா இக்ரா பிஸ்மி ரப்பிக இது ஏன் ஓத தெரியணும், இது எதுக்கு வாசிக்க தெரியும் சொன்னது திருப்பி சொல்வது பரிசகரா இருக்கணுமா? கையெழுத்து போட தெரியாதவங்க சொன்னதை திருப்பி சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி 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 நான் ஒரு ஆளுக்கு சொல்றேன் எனக்கு வாசிக்கலாம் தெரியாதுமானா உன்னை வேண்ட வாசிக்க சொன்னது அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டியதானடா, நான் சொன்னதை கேட்டு சொல்ல வேண்டியதானே. அப்போ இக்ராவுக்கு நமக்கு அர்த்தம் வழங்காம இருக்கிறோம். நபிகள் நாயகத்துக்கு என்ன சொன்னதுன்னா மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்றான். இக்ரா என்ன அர்த்தம்? பிரச்சாரம் பண்ண சொல்லு. இன்னும் நான் சொன்ன ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்கிறார். அதனால தெரியாதுங்கிறாரு. இதையே திருப்பி சொல்றதுக்கு தெரியாது யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்ன வார்த்தையவே திருப்பி சொல்றதா இருந்தால் இது எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திருப்பி சொல்லிட்டு போயிடலாம், யாரும் வேண்டாம் சொல்லலாம். எழுத தெரியாதவரும் சொல்லலாம், படிக்க தெரியாதவரும் சொல்லலாம். அதுவும் பெரிய ஒரு 1.5 மாதத்துக்குள்ள 5 வசனம் 2.5 வரி இருக்கும். 2.5 வரியில் எழுதி போடலாம். இக்ரா பிஸ்மி கணக்கு இவ்வளவுதான் ஒரு வசனங்கிறது. இது மாதிரி ஒரு 5 வசனத்தை வந்து உடனே திருப்பி கேட்டு சொல்ல முடியாதா? அப்ப என்ன அங்க முதல்ல கொடுக்கிற அதிகாரமா என்ன? நீ போட்டு சொல்லு, போய் உனக்கு சொல்ற விஷயம் இங்க போடுவேன், சொல்ற விஷயத்தை நான் இங்க போட்டுருவேன், நீ போ, தெரியாதான் பரவாயில்லை. கட்டி வேற அணைக்கிறாரா? ஆனா சொன்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களே கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அவங்க செஞ்ச பிரச்சாரம், கூட்டி வச்சு அழைச்சி செஞ்சது, மக்கள்கிட்ட போதிச்சதெல்லாம் இந்த ஒரு ஆர்டர் அடிப்படையில் செஞ்ச விஷயங்கள் தான். ஆர்டர் தான் பிறப்பிக்கப்படுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிரச்சாரம் பேச தெரியாத, மேடையை சொற்பொழிவு நிகழ்த்த தெரியாத, மக்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்றேன். அது மாதிரி நான் ட்ரைனிங் எதுவும் எடுத்தவன் இல்லையே. அந்த மாதிரியான விஷயம் தான் மாணவி காரி என்று சொல்றாங்க. எனக்கு தெரியாது, சொன்னதையே திருப்பி சொல்ல தெரியாது என்ற அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அப்ப இக்ரா என்ற வசனத்திலிருந்து என்ன வழங்குது என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்கிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து எதை பிரச்சாரம் செய்யணுமோ அதை நான் இங்க போட்டுருவேன், நான் இங்க போடுவேன், அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்து 2வது வந்த வஹியது யா அய்யுஹல் முத்தஸிர், போத்தி கொண்டிருப்பவரே, கும் எழுவீராக, பந்தீர் எச்சரிப்பீராக. என்னத்தை எச்சரிப்பாருல உலகம் வருது, என்ன எச்சரிப்பாரு? அதாவது எச்சரிப்பீராகனா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றும் சொர்க்கம் இருக்கிறது என்றும் நரகம் இருக்கிறது என்றும் அப்படின்லாம் ஏதாவது இருக்குதா? எச்சரிப்பீராக இவரோட எச்சரிக்கை போய் என்னத்தை எச்சரிப்பீராக? ஒண்ணுமே விஷயம் இல்லை. நீங்க எடுத்து பாருங்களேன் முத்தஸிர. இதுக்கு அடுத்தபடியாக வந்த 2வது சூரா என்னன்னு கேட்டா யா அய்யுஹல் முத்தஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் எழுவீராக, அன்வீர் எச்சரிப்பீராக, ஒரு ரப்பக கப்பீர் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக, ஒரு தியாபக தஹீர் உமது ஆடையை நீ வந்து தூய்மைப்படுத்துவீராக. இதுதான் வந்த வசனம். இதுல எச்சரிப்பீராக மட்டும்தான் இருக்கு. என்னத்தை எச்சரிக்கிறது? கண்ணூர் எச்சரிக்கிறதா? தொலைச்சு போடும் பல்ல உடம்பு எச்சரிக்கிறதா? என்ன எச்சரிக்கிறது? சொல்லப்படல, வேதத்தில் சொல்லப்படவில்லை, போடப்பட்டு. என்ன எச்சரிக்கணும் என்பது அவருடைய இதயத்தில் போடப்பட்டது. அது எச்சரித்தார். அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுறான்னா அது செய்யற மாதிரி இருக்கணும்லங்க. எச்சரிப்பீராக சொல்லிட்டு என்னத்தை எச்சரிப்பீராக சொல்லப்படலன்னா என்ன அர்த்தம்? அப்படி அல்லாஹ் விடமாட்டான். எச்சரிப்பீராக ஆர்டர் பண்ணுவோம், எச்சரிக்கிற மெசேஜ் வரும். அது வாட்டு நீர் விட்டு மாதிரி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டே இருப்பான். அவங்க பிரச்சனை பண்ணிட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் ஆகிறது சொல்லுவாங்க, சொர்க்கத்தை சொல்லுவாங்க, நரகத்தை சொல்லுவாங்க, மீசாவை சொல்லுவாங்க, ஹிசாபை சொல்லுவாங்க, அந்த பாலத்தை பத்தி சொல்லுவாங்க, அங்க உள்ள கொழுந்து விட்டு இருக்கிற நெருப்பை பத்தி பேசுவாங்க. இதெல்லாமே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் அங்கிருக்கிற எச்சரிக்கை செய்வீரா, அது உள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை மட்டும் ஜெயிச்சோம். அப்ப இது மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்த வகையில எல்லாம் மெசேஜ் ஒண்ணுமே இல்லை, உத்தரவுதான் வருகிறது தவிர மெசேஜ் இல்ல. அப்ப மெசேஜ் இல்லாம இதை இக்ரன்னு சொன்னாங்க மக்கள்கிட்ட போய். இக்ரா பிஸ்மி ரப்பிக கலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக கலக் அவனுக்கு என்ன வழங்கி இருக்கு? இதே அப்படி சொன்னாங்க இல்ல.
அப்ப இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இதையும் நம்ம பார்த்துக் கொள்கிறோம். அப்ப இறை தூதரா வர்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான ஆர்டர் பிறப்பிக்கப்படும். ஆர்டர் பிறப்பிச்ச பிறகு அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்க்கணும். வேதம் கொடுக்கிறது வேதத்துக்கு முன்னாடி. அது மாதிரி இதே மாதிரி தொடர்ந்து நீங்க மூசா நபியுடைய வரலாறு எடுத்துக்கலாம். மூசா நபி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்தான். எப்ப வேதம் கொடுத்தான்? பலகையில எழுதி கொடுத்தான் வருதுல. 40 நாள் இதுவாதனா மூசா 40 லைலா. மூசாவுக்கு 40 நாட்கள் வாக்களித்தோம். அவர் 40 நாள் வந்தாரு. வந்தவங்க நம்ம வேதத்தை கொடுத்தோம், எழுதி கொடுத்தோம். எல்லாத்தையும் தஃசீலன் குல்லி செய்யும், அதுல எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்தி இருந்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எப்ப கொடுத்தான்? இந்த வேதத்தை எல்லாம் எப்ப கொடுத்தான்? எப்ப கொடுத்தான் உங்களுக்கு தெரியுமா? எப்ப கொடுத்தான்னு கேட்டா, ஃபிரௌன்லாம் அழிக்கப்பட்ட பிறகு, இந்த மக்கள் காப்பாற்றப்பட்ட பிறகு, இவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். ஃபிரௌன் அழிக்கப்படுற வரைக்கும் எதை வச்சு பிரச்சாரம் பண்ணாருன்னு புக்கு இல்லையே. வேதமே எப்ப கொடுக்கப்படுது? கொள்கை அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு. மூசா நபி பிரச்சாரம் பண்ணி அடி வாங்கி உழ வாங்கி பல கஷ்டங்களுக்கு ஆளாகி எதிரிகள் கொல்லப்படுற காலம் வரைக்கும் மெசேஜ் இப்படித்தான் போட்டு விட்டுறான். வேதமாக எல்லாம் கொடுக்கவே இல்லை. மூசா நபியுடைய இதயத்தில் போட்டான். ஒரே ஒரு நேரம் கூப்பிட்டு பேசுறான். ஒரே ஒரு தடவை ஸ்டார்டிங்ல பேசுறாங்க, நேரடியா கையில் என்ன வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்க 2 பேரும் போங்க, பிறவன்ட்ட போங்க, நீங்க போனீங்க இன்னும் பூத்தகா அவன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஹல்லக்க அலா அகதியக்க நான் உனக்கு நேர்வழி காட்டட்டுமா என்று போய் கேளுங்க. இப்படி எல்லாம் எல்லாம் சொல்லி அனுப்பினான, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எல்லாமே இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. வேதம் இல்ல. வேதம் எப்ப கொடுக்கப்படுது? அது ரொம்ப நீண்ட நெடுங்காலம். ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த சமுதாயம் எல்லாம் அழிக்கப்படுவது என்பதற்கு ஒரு 25-30 வருஷமா ஆகணும். அவ்வளவு காலம் வரைக்கும் மூசா நபி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பிந்தி காப்பாற்றப்பட்ட பிறகுதான் அந்த மூசா நபி தூர்மலைக்கு போனார்கள் என்பதற்கு அந்த குர்ஆன் தோரணையிலே உங்களுக்கு வழங்கும். சம்பவ வரிசையாக சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு வழங்கும் காப்பாற்றப்பட்டவன செஞ்சது. அப்ப என்ன வழங்குதுன்னு கேட்டா, வேதம் மட்டுமல்ல, வேதமாக இல்லாமல் அவங்களுடைய இதயங்களை வல்ல கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இறை தூதர்கள் என்று சொன்னா மெசேஜ்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதையும் நம்ம விளங்கிக்கிறோம். இது போக இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இது உங்களுக்கு அடிக்கடி மீலாது மேடைகள்ல பல பயான்கள்ல கேட்ட ஆயத்து தான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகான உஸ்வா முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இந்த முன்மாதிரிங்கிற சொல்லு இருக்கு பாருங்க, இதுவே ரொம்ப அர்த்தபுஷ்டியான சொல்லு. தமிழ்லையும் சரி அரபிலையும் சரி. முன்மாதிரி என்ன தெரியுமா? நான் சொல்வதை நீங்கள் கேட்டு நடந்தால் அதுக்கு பேர் முன்மாதிரி அல்ல. முன்மாதிரி என்றால் ஒருவருடைய நடவடிக்கைகளை பார்த்து ஃபாலோ பண்றது இருக்க, அதுக்கு பேர் தான் முன்மாதிரி. அதாவது அவர் சொல்றதை கேட்டு நடங்கண்டா கூட நீங்க என்ன பண்ணிடலாம், அவர் குர்ஆனை சொன்னார் கேட்டு நடக்க அப்படின்றலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உஸ்வாங்கிற வார்த்தையை சொல்றான். உஸ்வாண்டா என்ன அர்த்தம்? ஒருவர் அப்படி அவரை பார்க்கணும், அவர் என்னவெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் நம்மளும் செய்யறது. அவர் என்ன மாதிரி எல்லாம் நமக்கு நடந்து காட்டுறாரோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? உஸ்வத்துங்கிறது. நபிகள் நாயகத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, அவரு கட்டுப்படுங்க என்று சொல்றான், அவர் சொல்ல கேளுங்க என்று சொல்றான். அது வேற வேற வசனங்கள்ல. இந்த வசனத்துல 33வது அத்தியாயம் 21வது வசனத்துல என்ன சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகான முன்மாதிரி இருக்கிறது, மாடல் இருக்கிறது. அவரை நீங்க மாடலா வைத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்களை செயல்படுத்துங்க. அவரை பார்த்து பார்த்து செய்யுங்க அர்த்தம். முன்மாதிரி அர்த்தம் அவரை பார்த்து பார்த்து நீங்க நடங்க அர்த்தம். அப்ப இதுல என்ன விளங்குது? புஸ்தகத்தை கொண்டாந்து தர்றவர்தான் தர்றாருன்னு சொன்னா அவரை யாரும் முன்மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் ரொம்ப அழகான அறிவுரைகள்லாம் எழுதி உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறேன். அவர் இஸ்லாமே இல்லாதவர் வச்சுக்கிடுவோம், இஸ்லாமே இல்ல, அது தபால்ல போட்டு விடுறேன். போஸ்ட்மேன் கொண்டு வர்றாரு. இந்த போஸ்ட்மேன் இதுக்கு முன்மாதிரி சொல்லுவீங்களா? அழகான செய்தி, இதுக்கெல்லாம் இந்த போஸ்ட்மேன் முன்மாதிரியா இருந்தாரு. அவருக்கு என்னன்னு தெரியாது, கொடுத்துட்டு போயிருவாரு. முன்மாதிரி எப்ப சொல்லுவோம்? முன்மாதிரி என்று சொன்னா அகீமு ஸலாத்தன்னு எல்லாம் சொல்லுவானா, அவர் சொல்லுவாரு, காட்டுவாரு, குளியறது எல்லாம் அதை பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு நம்மளும் செய்வோம். அதான முன்மாதிரிங்கிறது. சாப்பிடுறது பிறகுறதா, சாப்பிடுற முறையா, எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்னென்னத்தை சாப்பிடணும், என்னென்னத்தை சாப்பிடக்கூடாது, இதுகளை எல்லாம் செஞ்சு காட்டுவாரு பாருங்க. அதான் முன்மாதிரிங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முந்தைய நபிமார்களையும் இதே மாதிரியான
முன்மாதிரின்னு சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபியை கூட அல்லாஹ் நமக்கு முன்மாதிரிங்களாம். இப்ராஹிம் நபியிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தவிர பாக்கி எல்லாத்திலையும் இப்ராஹிம் நபி இடத்துல முன்மாதிரி இருக்கிறது. அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன, அவர் எங்க பாப்பாவுக்கு பாவம் மன்னிப்பு கேட்பேன் பாவம் மன்னிப்பு கேட்பாரு. அவர் சிறுக்கு வச்சிருந்து கேட்டிருக்க கூடாது. அப்ப இல்லா கவுல இப்ராஹிம் வரும். இப்ராஹிம் சொன்னதை தவிர அந்த ஒரு சொல்ல தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனா இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப முன்மாதிரிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒருவர் நடக்கிறதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுவது. அதுல என்ன விளங்குது, செயல் விளக்கம் அவர் தருவார்னு அர்த்தம். புஸ்தகத்தை மட்டும் தர மாட்டாரு, சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் செயல் ரீதியான விளக்கத்தை அவர் தருவாரு. அந்த விளக்கத்தை பார்த்து நீங்க நடங்க. செயல் விளக்கம் நல்லா வழங்கிக்கணும், செய்முறை விளக்கம் செஞ்சு காட்டுவாரு. அப்ப இறைத்தூருடைய வேலை முன்மாதிரியா நடந்து காட்டுறது. அதாவது இன்னும் சொல்ல போனா, ஒரு தூது செய்தியை நம்புறதுக்கே எப்படி இருக்கணும் தெரியுமா, சொன்னதை நடைமுறைப்படுத்திக்காத நம்புவாங்க, சொன்னதுக்கு மாத்தமா இருந்தாருன்னா நம்புவாங்க. அப்ப சொல்றதே செஞ்சு காட்டுவாரு. நான் உன்னை மனுஷன் தானே செஞ்சு காட்டுறேன், நீ செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்மாதிரி நபிமார்கள் அனுப்பி வைக்கிறான். இதையும் நம்ம விளங்கிக்கிறோம். இப்படியாக பல இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர்கள் செய்திகளையும் வாங்கினாங்க, செய்திகளை வாங்கியதுக்கு விளக்கமும் கொடுத்தார்கள் என்பதை ஒரு பொதுவாக மூடலாக தெரிந்து கொள்கிறோம். மூடலா தெரிகிறது இல்லாம அப்படி நடந்து இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட குறிப்பிட்ட சில சட்டங்களை கூட நம்ம சான்றுகளாக எடுத்துக்காட்ட முடியும். அதாவது குர்ஆன்ல இல்லாம இன்னொரு வகையின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சட்டங்களை பிறப்பித்தார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்கு நிறைய நீங்கள் சான்றுகளை பார்க்கலாம். இந்த ரமலான் மாசத்துல உள்ள நோன்பை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். நோன்பு காலத்துல ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பகல் காலத்துல உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, இது நமக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் தாதான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்குன்னா, ரமலான் மாசத்துல ராத்திரிலையும் ஈடுபடக்கூடாது. அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் முழுசா ஒதுங்கிடணும். உண்ணுவது பருகிறத பொறுத்த வரைக்கும் பகல்ல ஒதுங்கிடணும். இது ஆரம்ப நோம்பு. இப்ப என்ன நமக்கு சட்டம், பகல் காலங்கள்ல நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, இரவு காலங்கள்ல ரமலான்ல ஈடுபட்டுக்கலாம். அப்ப இரவு காலங்களில் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு அனுமதி இருக்கிறது, உண்பதற்கு அனுமதி இருக்கிறது, பருக அனுமதி இருக்கிறது. இப்ப ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ரமலான் மாசத்துல இரவானாலும் பகலானாலும் கணவன் மனைவி நெருங்கக்கூடாது, இரவுலையும் நெருங்கக்கூடாது, பகல்லையும் நெருங்கக்கூடாது. பேச முடியுதோ? சரி. அப்ப இரவுலையும் நெருங்கக்கூடாது, பகல்லையும் நெருங்கக்கூடாது என்பது ஆரம்ப காலத்திலிருந்து சட்டம் ஸ்டார்டிங்ல. பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த சட்டத்தை யாருமே கடைப்பிடிக்க முடியல. திங்காம அதெல்லாம் இருந்துருவாங்க. ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய சஹாபாக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா, அந்த நோன்பு காலங்கள்லையும் கூட அவங்க வரம்பு மீறிடுறாங்க. இறைவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, புதுசா அந்த சலுகையை கொண்டு வர்றான். இப்ப நடைமுறையில் இருக்கிற இந்த சட்டத்தை, இப்ப சட்டத்தில் இருக்குல்ல, பகல் காலங்களில் நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுக்கலாம், இரவுல தான் பகல் காலத்துல கூட இரவுல ஈடுபட்டுக்கலாம். இப்ப உள்ள சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டம் இப்பதான் வரப்போகுது. அந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது 2வது அத்தியாயம் பக்கராவுல 187வது வசனம். இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, உஹில்லலக்கும், உங்களுக்கு இந்த வாசகத்தை கவனிச்சா உங்களுக்கு வழங்கும் என்ன இதுல சொல்லப்படுகிறது. உஹில்லலக்கும், உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது, லைலத்த சியாமி, நோன்புடைய இரவுகளில் அனுமதிக்கப்படுகிறது, அர்ரஃபது இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவியரோடு சேர்வது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. நேரடி அர்த்தம். இந்த இதுக்கு முந்தைய அனுமதி இல்லைன்னு வழங்குது இல்லையே, இருந்தாலும் அப்படி வழங்காட்டல் பின்னாடி இன்னும் தெளிவா வருது. உஹில்லலக்கும், உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது, லைலத்த சியாமி, நோன்பு கால இரவுகளிலே, அர்ரஃபது இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவியரோடு சேர்வது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஹுன்ன லிபாசுல்லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். ஒருத்தருக்கு ஆடையா இருக்கிறீங்க. ஆடைன்னு அர்த்தம், ஒருத்தர் கொடுத்த மானத்தை மறைக்கிற விஷயத்துல ஆடை எப்படி நம்ம மானத்தை மறைக்குமோ, நமக்கு வெயில் மழையிலிருந்து நம்மளை காப்பாற்றுமோ, அந்த மாதிரி கணவனுக்கு வர்ற துன்பத்தை மனைவி போக்கணும், மனைவிக்கு வர்ற துன்பத்தை கணவன் போக்கணும். ஆடை தத்துவம் விஷயம் இல்லை, நம்ம அதுக்கு நுழைய வேணாம். அது சுருக்கமா நினைக்கிறீங்க. நீங்கள் அவர்களுக்கு ஆடையா இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். இதுக்கு அப்புறம் இதான் பாயிண்ட். அலிமல்லாஹு, அல்லாஹ் தெரிந்து விட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன தெரியும்?
அன்னக்கும் குன்தும் தக்தானூன அம்புசக்கும், உங்களுக்கே நீங்கள் துரோகம் செய்து வந்ததை அல்லாஹ் தெரிந்து விட்டான். உங்களுக்கே நீங்கள் துரோகம் செஞ்சிட்டீங்க. எப்படி துரோகம் செஞ்சிட்டீங்களா? இப்ப தாப அழைக்கும், துரோகம் செஞ்சாலும் அதை நான் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அபான்கும், மேலும் உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆன, இப்போது முதல் பாஷிருஹுன்ன, அவர்களோடு நீங்கள் இரா காலங்களிலே நீங்கள் கூடுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள். ஒபுத்தகும் கதவல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிற சந்ததிகளை தேடிக்கொள்ளுங்கள், தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தேடிக்கொள்ளுங்கள். குழு வசரபு, உண்ணுங்கள், பருகுங்கள். ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரி என்ற அந்த வெள்ளை கயிறு, ஃபஜ்ரி என்ற வெள்ளை நூல், இருட்டு இரவு என்ற கருப்பு கயிறில் இருந்து தெளிவாகும் வரை, ஃபஜ்ர் வரைக்கும் அர்த்தம். விடிகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? சுபஹ் வர்ற வரைக்கும் உண்ணுங்கள், பருகுங்கள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் இரவுல. ஆனா இப்போது முதல்ங்கிறான். அப்ப இப்போது முதல் நீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முந்தி வரக்கூடாதுன்னு இருந்துச்சு, வழங்குதுல. இப்போது முதல் ஈடுபடுங்கள் என்று சொல்வதில் இருந்த, இதுக்கு முன்னாடி அப்படி ஈடுபடக்கூடாது என்று சட்டம் இருந்ததை இந்த வசனத்தில் வழங்குகிறோம். அது மாத்திரம் வழங்கல, நீங்கள் உங்களுக்கே துரோகம் செய்தீர்கள். இந்த சட்டத்தை நீங்க கடைபிடிக்கல, இருந்தால் நீங்க குற்றம் செஞ்சீங்க, நான் மன்னிச்சுட்டேன், அப்ப தாப அழைக்கும் அப்படின்னு வேற எல்லாம் சொல்றான். அப்ப இந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, இரவு காலங்கள்ல தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று சட்டம் இருக்கிற நேரத்தில் அது மீறினாங்க, கடைபிடிக்கலாம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டம் வருதுல, அதாவது இரவு நேரங்கள்ல நீங்கள் இப்போதைக்கு சேர்ந்துக்கிறங்க அப்படின்னு வருது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? சேரக்கூடாது இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வசனம் அருள்வதற்கு முன்னாடி இரவு நேரத்தில் கூட தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு இருந்துச்சு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இரவு நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்துச்சுல, அந்த சட்டத்தை சொல்ற வசனம் எங்க இருக்கு? குர்ஆன்ல மட்டும்தான் சட்டம் வரும் இருந்தா, எல்லாமே குர்ஆன் மட்டும்தான் இறைவனுடைய வஹீன்னு இருந்தால், அப்ப என்ன குர்ஆன்ல இருக்குன்னு இந்த வசனம் இருக்கிற மாதிரி அந்த சட்டத்தை சொல்லுகிற வசனமும் குர்ஆன்ல இருக்கணும். எந்த சட்டத்தை சொல்றது? மக்களே, நீங்கள் இரவு நேரங்களிலும் விலகி இருங்கள், பகலிலும் விலகி இருங்கள், இந்த கருத்துப்பட அப்படி வசனம் குர்ஆன்ல இருக்கணும். இல்லவே இல்லை, குர்ஆன்ல இல்ல. அந்த மக்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, அதை மீறி இருக்கிறாங்க. குர்ஆன்ல இல்லாம இருந்தும் அவங்க மீறினாங்க, அதை குற்றம் என்று அல்லாஹ் சொல்றான். குற்றம் நான் மன்னிச்சுட்டேன், இப்போதுல இருந்து அனுமதிக்கிறேன். இப்போதுல இருந்து அனுமதிக்கிறது என்பதிலிருந்து இதுக்கு முன்னாடி தடை இருந்தது விளங்குகிறது. அந்த தடை செய்யக்கூடிய வசனம் குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தா இல்ல. நபிகள் நாயகம் தான் தடுத்தாங்க. தடை எதுலதான் இருக்கு? ஹதீஸ்லாம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தடுத்தாங்களே தவிர குர்ஆனில் அந்த மாதிரி தடையே கிடையாது. இரவு நேரத்தில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று தடுத்தது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஹதீஸ்லாம் தடை இருக்குது. குர்ஆன்ல எங்கேயும் தடை இல்லை. நபிகள் நாயகம் போட்ட தடையை தன்னுடைய தடை என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்ன பண்றான்? உங்களை மன்னிச்சுட்டேன், தடைதான், நபி செஞ்ச தடையை நீங்க மீறிட்டீங்க, நான் மன்னிச்சுட்டேன், இப்ப அனுமதிக்கிறேன். அப்ப நபிகள் நாயகத்துக்கு குர்ஆன் அல்லாத இன்னொரு சட்டமியற்ற அதிகாரம் போயிட்டு தடை செஞ்சாங்க. அவங்க தடையை அல்ல கண்டிச்சுல இருக்கணும். இவங்க சொல்லப்படும் குர்ஆனை தவிர வேற ஒன்று இல்லை என்று சொன்னால், நான் தடுக்கல, நீ யாரையா தடுத்தது? இந்த வசனம் எப்படி இருக்கணும்? முகமதே, நான் தடுக்காததுக்கு முன்னாடி தடுக்க நீ யார்? நானே தடுக்கவில்லை, நீ எப்படி இரவு நேரத்தில் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களே நீங்கள் தப்பு செய்யவில்லை, கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னு அவங்களை பாராட்டியில் இருக்கணும். அல்லாஹ் என்ன பண்றான்? நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, துரோகம் செஞ்சிட்டீங்க, உங்களை மன்னிச்சுட்டேன், இப்ப அனுமதிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் செய்த அந்த தடை உத்தரவை தன்னுடைய தடை உத்தரவு என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த தடை உத்தரவு குர்ஆனில் இல்லை. அனுமதிக்கிற வசனம் தான் இருக்கு, தடை நீக்குகிற வசனம் இருக்கிறது, தடை போட்ட வசனம் இல்லை. இந்த வசனத்தில் இருக்கு என்ன? இது தடை நீக்குகிற வசனம். ஏற்கனவே இருந்த தடை நீக்கப்படுகிறது. அப்ப குர்ஆன் அல்லாத இன்னொரு வகையான வகி இருக்கிறது. அந்த விளக்க உரையின் மூலமாக நபிகள் நாயகம் தடை செய்திருந்தார்கள். அந்த தடையை பல நபித்தோழர்கள் மீறினார்கள். மீறிய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதுக்கு பிறகு மக்களை விளங்கிக் கொண்டு அவன் சலுகை தந்துட்டான். இனிமே இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த வசனத்தில் இருக்கிறத. அப்ப இறை தூதர்களுடைய வேலை என்னன்னு விளங்குதா? வேதத்தை தருவது மாத்திரமல்ல, வேறு வகையான செய்திகளை இறைவனிடமிருந்து பெற்று அதையும் மக்களுக்கு அறிவிப்பார்கள். தெளிவா விளங்கு. இதுக்கு மேல சான்று தேவையில்லை. அப்ப இல்லைன்னா அவங்க எடுத்து காட்டணும். என்ன செய்யணும்? குர்ஆன்ல இருந்து ஆமா இரவுலையும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது,
அதுதான் மாத்துன்னு காட்டணும். அப்படி காட்டவே இல்லை, கியாமத் வந்தாலும் காட்டவில்லை. கியாமத் தேடி பார்த்தாலும் அந்த கருத்தை நேரடியாகவும் மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு வசனமும் குர்ஆன்ல கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். நோன்புக்கு அப்புறம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கிபிலாவை நோக்கிறோம். இப்ப கிபிலாவை நோக்கி தொழுகிறோம் இல்லையா? கிபிலாவை தொழுகிறதுங்கிறது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப தொழுகிற கிபிலாவாக இருக்கவில்லை, வேற ஒரு கிபிலாவை நோக்கி தொழுவோம் ஆரம்ப காலத்துல. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கிபிலாவை நோக்கி தொழுதாங்க. அதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளது, அதை விட்டுருவோம். ஹதீஸ்ல என்ன வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ ஆரம்பிச்சாங்க. ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. அதுக்கு பிறகு மாற்றப்பட்டு மறுபடியும் காபாவை நோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ஹதீஸ்ல உள்ளது. நான் ஹதீஸுக்கு போகல, ஏன்னா அந்த டாபிக் பேசும்போது ஹதீஸை கொண்டு போய் பேசக்கூடாது. இந்த டாபிக் பேசணும் என்ன செய்யணும்னு கேட்டா, குர்ஆன்ல இருந்து தானே பேசணும். குர்ஆன் மட்டும் போதுங்கிறவன்ட்ட போய் ஹதீஸ் சொன்னா ஹதீஸ் நானாக நீங்க ஹதீஸ் நான் காட்டுறோமா? அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கு? அது உங்க விளக்கத்துக்காக வச்சுக்கிறீங்க. பாயிண்ட் குர்ஆன்ல இருந்து காட்டுற பாயிண்ட் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, உமது முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். இது எங்க 2வது அத்தியாயத்துல 144வது வசனம். 142, 143, 144, 145 ஒரு 5 வசனம் சேர்த்து படிச்சா கூட உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வசனம் 144. அதெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, கதுனரா நாம் பார்க்கிறோம், நாம் தான் அல்ல, நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, உமது முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை பார்க்கிறோம். நபிகள் என்ன பண்றாங்கன்னா, அடிக்கடி வானத்தை நோக்கி பாக்குறாங்க. எதுக்கு பாக்குறாங்க? அது அல்லாஹ் சொல்லிக்கிறான். எதுக்கு பாக்குறாங்கன்னு கேட்டா, பலன் வள்ளி என்னக்க, நாம் மாற்றி அமைப்போம், கிபிலத்தன் தருவாக, உமக்கு பிடித்த கிபிலாவை மாற்றி அமைப்போம் அப்படின்னு வேற சொல்றான். அப்ப எதுக்கு திரும்பி இருக்கிறாங்க விளங்குது? கிபிலா மாற்ற மாட்டானான்னு திரும்பி இருக்கிறாங்க. அதாவது அடிக்கடி வானத்தை நோக்கி உங்களுடைய முகம் திரும்புகிறது, உங்களுடைய முகம் திரும்புறதுனால நீ விரும்புகிற கிபிலாவை நான் மாற்ற போறேன். பலன் வள்ளி என்னக்க, நிச்சயம் நான் மாற்ற போகிறோம், கிபிலத்தன் தருவாக, நீ விரும்புகிற, நீ உனக்கு பிடிக்கிற கிபிலாவை நோக்கி நான் திருப்புவோம் அப்படிங்கிறான். அப்ப இந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன வழங்குது? ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வானத்தை பார்க்கிறார்கள். எதுக்கு வானத்தை பார்க்கிறார்கள்னா, இப்ப இருக்கிற கிபிலாவை அல்லாஹ் மாத்திட்டா தேவலையே. அது எந்த கிபிலான்னு வேணாம், ஹதீஸ் சொல்றாங்க வேணாம், ஏதோ ஒரு கிபிலா, இது இப்ப இருக்கிறது அல்லாத ஒரு கிபிலான்னு வச்சுக்கிறீங்களா, அது பைத்துல் முகத்தஸா இருக்கட்டும், வேற என்ன வேணா வச்சுட்டு போ. குர்ஆன்ல இருந்து பேசுறாங்க, அது வேணாம், பைத்துல் முகத்தஸ் சொல்ல வேணாம். ஒரு கிபிலா, ஏற்கனவே ஒரு கிபிலாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்களே, அந்த கிபிலாவை அல்லாஹ் மாத்தினா தேவலையே என்று அடிக்கடி பார்க்கிறாங்க. அல்லாஹ்வும் பார்க்கறான், உங்களை ஒரு நபிகள் நான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு, நீ அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்கறது மாத்திக்க தேவையில்லைன்னு சொல்லி நான் மாத்திடுறேன். நீ எதை விரும்புறியோ அதை மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். எதை விரும்புனாங்க அதுவும் அதுல வருது. அது என்னன்னு கேட்டா, இப்ப வள்ளி வச்சு உடனே அல்லாஹ்வுடைய வசனம் அப்படித்தான். மாத்திரமா உடனே மாத்தி போவாங்களா? மாத்திரம் சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சு மாத்துறது இல்ல, மாத்திரம் சொல்லிட்டு திரும்பிக்க. இப்ப வள்ளி வஜ்ஹக, உமது முகத்தை திருப்பிக்கொள், சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் திசையில், காபாவுடைய திசையில் திருப்பிக்கொள். இப்ப மாத்திட்டான்ல. அதாவது இப்ப என்ன வழங்குது? இதுக்கு முன்னாடி காபாவை நோக்கலன்னு வழங்குதுல, காபாவை நோக்கவில்லைன்னு வழங்குது. காபாவை நோக்காம வேற எங்கேயோ நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றிவிட்டால் நன்றாயிருக்குமே என்று வானத்தை அடிக்கடி பார்க்கிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி, அப்படி அதைத்தான் மாத்தணும் விரும்புறியா, காபாதான் உனக்கு பிடிச்சிருக்குதா, அதான் உனக்கு விருப்பமா, அந்த திரும்பி போ, அனுமதிச்சுட்டா அப்படின்ட்டான். இது இந்த வசனத்தில் வழங்குதுல. சரி, இப்ப என்ன கேள்வி கேட்டா, ஏற்கனவே உன்னை நோக்கி தொழுதாங்கல்ல, அது யார் சொல்லி தொழுதாங்க? இதை மாத்திட்டா, அல்லாஹ் மாத்தினா திரும்பியாச்சு. ஏற்கனவே ஒரு திசையினைக்கு தொழுதாங்கல்ல, அது எந்த அடிப்படையில் தொழுதார்கள்? நபிகள் நாயகம் அவங்களா தேர்ந்தெடுத்து தொழுதாங்களா? இல்ல, அவங்களா தேர்ந்தெடுத்து தொழுது இருந்தால் அவங்களா மாத்திட்டு போயிருப்பாங்க. அவங்களா தேர்ந்தெடுத்து தொழுவல, அவங்களா தொழுது இருந்தார்களே. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது இதுன்னு எல்லாம் சொல்றான், உனக்கு பிடிச்ச கிபிலாவை மாத்தினாங்கிறான். பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க கேட்டா, அதுவும் யார் சொல்லித்தான் தொழுது இருக்கிறாங்க? அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த இன்னொரு வகையான வகையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒன்றை நோக்கி முதலில் தொழுதார்கள். அது எதுங்கிறது 2வது பிரச்சனை, தேவையில்லாது. ஏதோ ஒன்றை நோக்கி தொழுதார்கள், அதில் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. வேற ஒன்றை நோக்கி தொழுதார்கள், அது அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. இன்னொன்றை நோக்கி தொழ வேண்டும் என்று விரும்பினார்கள், அது அல்லாஹ் மாத்தினா நல்லதுன்னு அல்லாஹ்வுடைய பர்மிஷனுக்கு காத்துக்கிட்டு இருந்தார்கள். அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தா
திரும்பிக்கிட்டார்கள். இவ்வளவு வழங்கல விளங்குது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, காபத்துல்லாவை நோக்கி தொலை சொல்லி ஆர்டர் இருக்கு 144 இருக்குது. காபாவை நோக்குவதற்கு முன்னாடி இன்னொன்னை நோக்கி திரும்பினார்களே, நபிகள் நாயகத்துக்கு கூட அது பிடிக்காம இருந்துச்சு. அது எது? அதுக்கு உத்தரவு போடக்கூடிய வசனம் எது? அது எதுன்னு கேட்கணும். அந்த கிப்லாவை நோக்க சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கணும்ல குர்ஆன்ல. அப்ப என்ன மாத்த முடியும்? அல்லாஹ் ஆர்டர் பண்ணா தானங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அல்லாஹ் மாத்துன்னு கேட்டா, ஏற்கனவே அல்லாஹ் போட்டிருக்கான் ஒரு ஆர்டர், வேற பக்கத்துக்கு திரும்ப சொல்லி. அந்த வேற பக்கத்தை நோக்கி நபிகள் நாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார்களே, அந்த வேற பக்கத்தை நோக்குமாறு வந்த கட்டளை அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது. ஆனா கட்டளை குர்ஆன்ல இல்லை. அந்த கட்டளை அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது. முகமதே, நீ இதை நோக்கி திரும்புன்னு ஒரு ஆர்டர் இருந்தா தான் இதை மாத்துன்னு சொல்ற ஒரு அர்த்தம் இருக்கும். குர்ஆன்ல கிடையாது. ஆனால் ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி 17 மாசம் தொழுதார்கள். பிறகு அல்லாஹ்ட்ட வந்து அதை மாத்தி அமைச்சான் அப்படின்னு இருக்கிறது. அப்ப பைத்துல் முகத்தஸை நோக்கி 17 மாசம் தொழுதார்களே, அந்த தொழுகை தொழுவதற்கான உத்தரவு எங்கிருந்து வந்தது? குர்ஆனில் இல்லை. குர்ஆன்ல இல்லாத ஒன்றை அவர்கள் செஞ்சிருந்தால் கண்டிச்சில் இருக்கணும். அல்லாஹ் கண்டிக்கல. குர்ஆன்ல இல்லாத ஒண்ணா இருந்தா 17 மாசம் ஒத்து வச்சிருப்பான். 17 மாசம் ஹதீஸ் இருக்கும். குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு செஞ்சா நீ எப்படி வந்து உன் இஷ்டத்துக்கு திரும்பிக்கிட்ட, நான் ஆர்டர் பண்ண நல்லா கேட்டிருப்பான். அப்படி கேட்க காணாம். இன்னும் சொல்ல போனா, நீ விரும்புறத நான் திருப்புறேன்னு சொல்வதில் இருந்த அல்லாத அந்த கிப்லாவையும் நோக்கி தொழுமாறு உத்தரவு போட்டிருக்கான்னு வழங்குது. குர்ஆன்ல இல்லை. அப்ப என்ன வழங்குது? நபிகள் இன்னும் சொல்ல போனா, நான் ஏன் இப்படி செஞ்சேங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இது ஏன் உமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபியுர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அக்பைஹி. சுப்ஹானல்லாஹ், அற்புதமான சொல்லு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஏற்கனவே ஒரு கிப்லா இருந்துச்சு, அதை நான் ஏன் ஏற்படுத்தினது? அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதை இப்ப நான் உன்னை காபாவை மாத்தி சொல்லிவிட்டேன். இதுக்கு முன் ஒரு கிப்லாவை தந்திருந்தன, இன்னொரு முன்னோக்கும் திசையை, அதை ஏன் ஏற்படுத்தினேன் என்று சொன்னால், இல்லாலி நஅலம மன் யத்தபியுர் ரசூல், ரசூலை பின்பற்றுபவன் யார், பின்பற்றாது வந்த வழியை திரும்பி செல்பவன் யார் என்று அடையாளம் காட்டுறது தான். வேதத்தில் இருந்தா நான் ஏத்துக்கிறேன், இவர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படி சொல்றோம் எத்தனை பேரு. இவர் சொன்னாலும் ஏத்துக்கிறவன் என்று சொல்றோம் எத்தனை பேர் என்று காட்டுறதுக்கு தான் அதையும் நான் ஏற்படுத்தினேன். குர்ஆன்ல இல்லாம உன் உள்ளத்துல போட்டு அதை நோக்க வச்சு நான் தான் வேணும்னு செஞ்சேங்க. அல்லாஹ் உமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, ஏற்கனவே நீ இருந்த கிப்லா இருக்குத, அந்த கிப்லாவை நான் ஏன் ஏற்படுத்தினேன் என்று கேட்டால், இல்லாலி நஅலம மன் யத்தபியுர் ரசூல், இந்த ரசூலை பின்பற்றுபவனை மிம்மன் யன்கலிபு அலா அக்பைஹி, வந்த வழியே திரும்பி செல்பவனிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்குத்தான். இப்ப என்ன வழங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகத்தான் 17 மாசம் அந்த பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. இந்த வகையின் மூலம், மனோயிச்சைப்படி இல்ல, இதயத்தில் போடப்பட்ட வகையின் மூலம். அப்ப என்ன செய்வான்? குர்ஆன்ல இல்லையேன்னு கேட்பான். குர்ஆன்ல இல்லாட்டாலும் என்ன இறைத்து நம்புறீங்கள? நான் தானே சொல்றேன், அந்த குர்ஆன் இறைவன்ட்ட வந்து நான் தான் போனது சொன்னேன். அவன் வேறு வகையான வகை எனக்கு தந்திருக்கிறான். இதையும் ஏத்துக்கிறவன் எத்தனை பேரு, ஏத்துக்கிறான எத்தனை பேர்னு தெளிவுபடுத்த செஞ்சாங்க. அப்ப நபியுடைய வழிகாட்டுதல ஒருத்தன் ஏத்துக்கலன்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, டிக்ள வேணும்னு நான் செய்யறேங்கிற அல்ல, சோதனை பண்ணி கரெக்டா பியூர் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். அதான் குர்ஆனையும் பின்பற்றுவேன், நபியுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்ற எத்தனை பேர், ரெண்டையும் பின்பற்றவனை அடையாளம் காட்டத்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு இதுக்கு அடுத்த வருஷம் 45ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல என்ன வழங்குகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எப்படி இறைவனிடம் புறத்திலிருந்து வந்தது, அது மாதிரி அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய விளக்கம் வந்தது. இன்னும் புதிய சில சட்டங்கள், குர்ஆனில் சொல்லப்படாத பல சட்டங்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு வகையாக அவர்களுடைய இதயங்கள்ல பதிவு செய்யப்பட்டது என்பதை இதில் தெரிந்து கொள்கிறோம். அப்ப நபிமார்களுடைய வேலை வேதத்தை வாங்கி தர்ற வேலை மட்டும் இல்ல, வேறு விதமான செய்திகளை தருவதும் என்று வழங்கிக் கொள்கிறோம். இவ்வளவுதானா? இந்த இலக்கணத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல. இன்னும் ஆதாரங்கள், சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு நபிமார்கள் வரலாறுக்குள் நுழைவோம். வரலாறுக்கு அவசரப்படாதீங்க. வரலாறு வந்து அல்லாஹ் சொல்றது படிப்பனைக்கு தான் வழங்குதா, தெரிய வேண்டிய விஷயம் நம்ம கரெக்ட் டைமான போயிருக்கா, இந்த அடிப்படை விளங்கலன்னு சொன்னா அப்புறம் அவன் நம்ம வலியுறுத்திட்டு போயிருவான். அது கவனம், அதுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்கு. சுப்ஹானக்கல்லாஹ்.